சன் டிவியில புதுசா லான்ச் பண்ணிருக்க சீரியல் தான் இருமலர்கள். இந்த சீரியலை கூடி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறது அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த சீரியலோட ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் தான். இவர் இதுக்கு முன்னாடி ரஞ்சினி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ இந்த சீரியல்ல கமிட் ஆயிருக்காரு. ஹீரோயினியா ஹீமா பிந்து தான் லீட் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷலா இலக்கியா சீரியல்ல நடிச்சதன் மூலமா பாப்புலரா இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவர் கூட சேர்ந்து பேர் பண்ணி வந்து 2 ஹீரோயினி நடிக்க போறாங்க இல்லையா? ஸோ 2வது ஹீரோயினி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சினி சீரியல்ல சந்தோஷ் கூட சேர்ந்து நடிச்ச ஜீவிதா தான். ஸோ இப்படி 2 ஹீரோயினி ஒரு ஹீரோ வச்சு ஸ்டார்ட் பண்ண போற சீரியல் தான் இது. ஆல்ரெடி வந்து ஹிந்தில இந்த மாதிரி நிறைய சீரியல் பாப்புலரா இருந்துச்சு. இருமலர்கள் அப்படின்னு ஹிந்தியில ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா? அதோட மெயின் கான்செப்ட் மாதிரி தான் இந்த சீரியலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி வந்த பல கதைகளை ஒன்னா போட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சீரியல் அப்படின்னு ஒரு பக்கம் சீரியல் வரதுக்கு முன்னாடியே ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு பெண், குடும்பத்தோட கண்டிப்புல கஷ்டப்பட்டு வளர ஒரு பெண் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போயிட்டு இருக்கு. குடும்பம், உறவு, காதல் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்டார்ட் பண்ண போற ஒரு பெண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையோட கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சீரியலை கூடி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிரைம் டைம்ல தான் கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சன் டிவியில பிரைம் டைம் சீரியல் நிறையவே முடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கயல் சீரியல் எண்டாக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து நிறைய சீரியல் எண்டாக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் எந்த சீரியலுக்கு பதிலாக இந்த சீரியல் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.